மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. அதில் இன்று தேனி, ஆரணி மக்களவை தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய தோல்வி தொடர்பாக ஆராய்வதற்காகவும், அதே போல எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக பேசுவதற்காகவும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 10ஆம் தேதி தொடங்கி பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை முதல் கட்ட ஆலோசனை என்பது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது 2ஆம் கட்ட ஆலோசனை என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. தேனி, ஆரணி ஆகிய மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, எந்தெந்த பகுதிகளில், எந்தெந்த தொகுதிகளில், எந்தெந்த பூத்துகளில் வாக்குகள் சரிந்திருக்கிறது என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பொறுப்பாளரிடம் கேட்டறிய இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வந்த நிலையில எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு அதிமுக அதனை அணுக வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் கட்சியினுடைய நிர்வாகிகளை பேசிவிட்டு அவர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய பல்வேறு கேள்விகளை, கோரிக்கைகளை, கருத்துக்களை எல்லாம் கேட்டறிய வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்திருந்தன. அந்த அடிப்படையிலேயே சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்று தினம் நடைபெற இருக்கக்கூடிய தேனி மக்களவை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்களுடன் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைப்பது தொடர்பாக யாரேனும் கருத்துக்களை முன்வைப்பார்களா என்பன போன்ற எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக இதில் தெளிவாக இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ், டிடிவி, அதே போல சசிகலா ஆகியோர் அதிமுகவில் ஒரு நாளும் இணைப்பு என்ற ஒரு பேச்சுக்கு இடமில்லை என்று தெரிவித்தரக்கூடிய நிலையில தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களாக கட்சி நிர்வாகிகள் எடுத்து முன்வைக்கிறார்கள். இதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அதிமுக ஈடுபட இருக்கிறது. எனவே முழுவீச்சில் ஒற்றுமையுடன் செயல்படுங்கள் என்பன போன்ற கருத்துக்களை மட்டுமே அதிமுக பொதுச் செயலர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுவதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.